டாஸ்மாக் கடைகளில் நடக்கும் முறைகேடுகளுக்கு எதிராக தமிழக அரசு தற்போது அதிரடியான மற்றும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக கடந்த 20 நாட்களில் மட்டும் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 200க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் பணியாளர்களை நிர்வாகம் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளது. மது பாட்டில்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக 10 ரூபாய் வசூலிப்பதாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து வந்த தொடர் புகார்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை பாய்ந்துள்ளது. சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் டாஸ்மாக் ஊழியர்களுடன் கூடுதல் கட்டணம் தொடர்பாக வாக்குவாதம் செய்யும் வீடியோக்கள் சமீபத்தில் மிக வேகமாக வைரலாகின. இந்த வீடியோ ஆதாரங்களை அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தீவிரமாக கண்காணித்து புகார்கள் உண்மைதான் என்பதை ஆய்வின் மூலம் உறுதி செய்த பின்னரே இந்த அதிரடி பணி இடைநீக்க உத்தரவை பிறப்பித்துள்ளது. அரசு தரப்பிலிருந்து ஊழியர்களுக்கு மிக தெளிவான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட 1 ரூபாய் கூட கூடுதலாக வசூலிக்க கூடாது என்றும், அதை மீறி செயல்படும் விற்பனையாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை, உடனடி பணியிட மாற்றம் அல்லது சஸ்பெண்ட் போன்ற கடுமையான தண்டனைகள் தொடர்ந்து பாயும் என்றும் டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. தற்போதைய அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு பிறகு இந்த ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.